நிச்சயமா இந்த தருணத்துல வந்து ஒரு மிக முக்கியமான இன்னொரு கேள்வியும் கேட்க ஆகும். நீ யாருனால அறிமுகப்படுத்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர், மாமனிதர், ஒரு மாபெரும் கலைஞர் பாக்யராஜ் சார், அவர்கிட்ட ஒரு விஷயம் வந்து நான் சொல்லாம போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ண விஷயம் ஏதாவது அவர் இருக்கும்போது சொல்லாம போயிட்டீங்க? ஆமா, நான் வந்து பர்சனலா அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லாம போயிட்டேன். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அவர் கொடுக்கவும் இல்லை. ஏன்னா நான் ஒரு துடுக்குத்தனமான மாணவிங்கிற முறையில் அவர்கிட்ட இடத்துலக்கா இப்படியெல்லாம் பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மாதிரி வேற எந்த குருவும் இருக்க மாட்டாங்க. என்னுடைய குரு மாதிரி வேற யாருமே இருக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம், சாருடைய படங்கள் அவர் எடுத்த இத்தனை படங்களும் எல்லா சீசன்லையும் நம்ம மறுபடியும் ரீமேக் பண்ணலாம். அந்த நாட்டிலாகட்டும், முந்தானி முடிச்சாகட்டும், மௌன வீரர்களாகட்டும், எந்த படத்தை நீங்க பாருங்க மறுபடியும் ரீமேக் பண்ணா அவருடைய ஸ்கிரிப்டா இருந்தா எல்லா சீசன்லையும் ஓடும். இந்தியாவிலேயே ஒரே ஒரு வாய்ப்புடைய படம் தான் திருடித்தனமா எல்லா பாஷையிலும் எடுத்துருக்கு. பாக்யராஜ்ங்கிற ஒரே ஒரு இயக்குனர் சார், உங்ககிட்ட நேரடியா ஒரு நன்றி சொல்ல நான் மறந்துட்டேன். இந்த பரவாயில்ல, நான் ஒரு மேலே விட மரியாதை வச்சுக்கணும் தெரியும். உங்களுக்கு நன்றி. ஒரு வருஷம் மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச்.